நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட ஒரு பெல் பட்டன் வரும், அந்த கோயில் மணி அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுத்து விட்ருங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து. கவிமகன் யூடியூப் சேனல் உறவுகளுக்கு என்னுடைய அன்பான வணக்கம். ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராம நாமவராணனே. எல்லாமுள்ள இறைவனின் திருவருளால் நாம் ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டத்தில் 8வது சர்க்கத்தை சிந்திக்க இருக்கிறோம். எப்படி ஒரு நீரில் ஒரு துளி விஷம் கலந்தால் அந்த நீர் முழுமையும் நஞ்சாகுமோ, அதுபோல கூனி மந்தாரையின் ஒரு துளி கெட்ட எண்ணங்களின் விஷம் கைகேயின் மனத்தை நஞ்சாக்கியது என்பதை இன்று நாம் சிந்திக்க இருக்கிறோம். சர்க்கம் 8. கைகேயி மனம் மாறினார். மந்தரை அவளை வெறுப்புடன் பார்த்து அவள் கொடுத்த ஆபரணத்தை கலற்றி போட்டுவிட்டு கோபமும் துக்கமும் கூடியவளாக பின்வருமாறு கூறினாள். கவலைப்பட வேண்டிய இந்த நேரத்தில் நீ சந்தோஷப்படுகிறாயே, இன்னமும் நீ சிறுபிள்ளையாக இருக்கிறாய். சோக கடலில் மூழ்கி கொண்டிருக்கிற நீ அதை உணரவில்லையே. பேராபத்து வந்திருக்கிறது உனக்கு. எனவே மிகவும் வருத்தப்பட வேண்டிய இந்த சந்தர்ப்பத்தில் சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கிறாயே. நான் துக்கப்பட்டு கொண்டிருந்தாலும் உன் மூடத்தனத்தை நினைத்து மனதிற்குள் இகழ்ச்சியாக நகைத்து கொண்டிருக்கிறேன். உன்னுடைய தவறான புத்தியை கண்டு நான் வருத்தப்படுகிறேன். அறிவு படைத்த எவள்தான் இம்மாதிரி துக்க வேளையில் சந்தோஷப்படுவாள்? சக்களத்தியின் மகன் எதிரி போன்றவன். அவனுக்கு ராஜ்யம் கொடுக்கப்படுகிறது என்றால் உனக்கு பேராபத்து வந்துவிட்டது என்ற அர்த்தம். ஆட்சியை பறித்து கொண்டு விடுவானோ என்ற பயம் ராமனுக்கு பரதன் ஒருவனிடமிருந்துதான் வரும். இப்பொழுது ராமனால் நமக்கு லேசான பயம். நாளைக்கு பட்டம் சூட்டப்பட்ட பின் அவன் மேலும் அதிகாரம் பெற்று விடுவான் என்றால் நமக்கு நிச்சயமாக ஆபத்துத்தான். வில் வீரனாகிய லட்சுமணன் எப்போதும் ஸ்ரீராமனை ஆதரித்து போகிறவன். ராமனை லக்ஷ்மணன் அனுசரித்து செல்வதைப் போலவே பரதனை சத்ருக்கனன் அனுசரித்து செல்கிறார். பெண்ணே, பிறப்பு வரிசைப்படி பார்த்தால் ராமனுக்கு அடுத்ததாக உரிமை உள்ளவன் பரதன்தான். அதனால்தான் பரதனுக்கு ஆபத்து என்று சொன்னேன். மற்ற இருவரும் இவர்களுக்கு இளையவர்கள். அதனால் ஆட்சியை பெறுவது குறித்து அவர்கள் சிந்தனையே செய்ய மாட்டார்கள். ராமன் அறிவாளி, அரச நீதி அறிந்தவன், சாஸ்திரங்கள் கற்றவன், சமயத்திற்கு ஏற்றபடி காரியம் செய்யக்கூடியவன். அப்படிப்பட்ட ராமனால் உன் மகனுக்கு ஏற்படக்கூடிய ஆபத்தை எண்ணி பார்த்து நான் வெலவெலத்து போகிறேன். நாளைக்கு புஷ்ய நட்சத்திரத்தில் அந்தன உத்தமர்கள் பிரமாதமாக இளவரசு பட்டம் சூட்டப் போகிறார்கள். கௌசல்யைக்கு மகா அதிர்ஷ்டம். அவளுடைய புதன்வனுக்கு அல்லவா பட்டாபிஷேகம். எதிரிகளே இல்லாத இந்த பூ மண்டலத்தை பெற்று ராமரின் அன்னை கௌசல்யைக்கு ஏராளமான கௌரவங்கள் வந்து சேரும். நீ கையை கூப்பிக்கொண்டு வேலைக்காரி போல் நிற்கப் போகிறார். இவ்வாறாக எங்களைப் போலவே நீயும் அவளுடைய ஏவலாளராக ஆகப் போகிறாய். உன்னுடைய புத்திரனும் ராமனுடைய பணியாளனாக ஆகப் போகிறார். ராமனுடைய அந்தப்புறத்திலுள்ள பெண்மணிகள் சீதையும் அவளுக்கு பணிவிடை செய்யும் மங்கையரும் உள்ளம் மகிழ்ந்து குதூகலிக்கப் போகிறார்கள். ஆனால் இங்கே பரதனுடைய மேலாண்மைக்கு குறைவு வந்துவிட்டதும் உன்னுடைய நாட்டு பெண்கள் அதிருப்தியோடு இருக்கப் போகிறார்கள். இவ்வாறெல்லாம் மந்தரை பேச பேச ராம பட்டாபிஷேகத்திலேயே மனம் தோய்ந்திருந்த கைகேயி தேவி மிகவும் உவகையுடன் ராமச்சந்திர பிரபுவனுடைய குணங்களை பாராட்டி பேசத் தொடங்கினார். ஆஹா, என்ன பாசம்! என் செல்வன் ராமன் தர்மம் அறிந்தவன், ஆச்சாரியர்களிடம் பணிவு உள்ளவன், செய்நன்றி மறவாதவன், சத்தியம் பேசுபவன், நெருப்பை போல் தூயவன். இவற்றிற்கெல்லாம் மேலாக மன்னரின் மூத்த புதல்வன் என்பதால் அவன்தானே இளவரசு பட்டத்துக்கு உரியவன். சகோதரர்களையும் வேலைக்காரர்களையும் உன்னையும் சேர்த்துத்தான் ஒரு தந்தையைப் போல் போஷிப்பவன். அவன் நீண்ட நாள் வாழட்டும். கூனி கிழவியே, ராம பட்டாபிஷேகத்தை கேட்டு நீ ஏன் இவ்வளவு எரிச்சல் அடைகிறாய்? ஸ்ரீராமன் 100 ஆண்டுகள் ஆட்சி செய்த பின்னர் தந்தை பாட்டன் காலத்திலிருந்து வரும் இந்த ராஜ்யத்தை ஆணேறு போன்ற பரதனும் நிச்சயம் அடைவான். மந்தரையே, மென்மேலும் ஏன் எதிர்காலத்திலும் கூட வளர்ச்சியை குறிக்கும் நல்ல நேரம் வந்திருக்கும் போது நீ ஏன் மனம் பதறுகிறாய்? பரதன் என் சொந்த பிள்ளை என்பதால் எனக்கு மிகவும் பிரியமானவன். ஆனால் அதை காட்டிலும் எனக்கு மிகவும் பிரியமானவன் ஸ்ரீ ராகவன். தன் சொந்த தாயாரான கௌசல்யைக்கு செய்வதை காட்டிலும் எனக்கே அதிகமாக பணிவிடை செய்கிறார். ராஜ்யம்
ராமனுக்கு கொடுக்கப்பட்டது என்றால் அது பரதனுக்கு கொடுக்கப்பட்டதாகவே எண்ண வேண்டும். ஸ்ரீ ராகவன் தன்னைப் போலவேதான் தன் உடன்பிறந்தோரையும் எண்ணுகிறார். கைகேயின் இந்த சொற்களை கேட்டு மந்தரை அதிக துக்கமடைந்தார். உஷ்ணமான நீண்ட பெருமூச்சு விட்டுக்கொண்டு கைகேயிடம் இவ்வாறு சொன்னார். உன் பேதமையாய் உனக்கு விரோதமானவற்றிலும் கூட நல்லதையே பார்க்கிறாய். தனக்கு இஷ்டமானது கைவிட்டு போவதால் உண்டாகும் சோகம், அதேபோல் தனக்கு விருப்பமில்லாதது வந்து சேர்வதால் உண்டாகும் வியஜனம், இவை பறந்து விரிந்திருக்கும் துக்க கடலில் மூழ்கிக் கொண்டிருக்கிறோம் என்பதையே அறியாமல் இருக்கிறாய். கைகேயி, ராமன் அரசனாகப் போகிறான். அவனுக்கு பின் அவனுடைய புதல்வன் மன்னனாவான். அதுதானே அரச நீதி. எனவே நாட்டை ஆளும் உரிமையிலிருந்து பரதன் விலக்கப்படுகிறான். பரதனுக்கு ஆட்சி செய்யும் வாய்ப்பு ஒருபோதும் கிடைக்காது. நங்காய், ஒரு மன்னரின் எல்லா குமாரர்களும் ஆட்சி செய்யும் முறை பழக்கத்தில் இல்லை. எல்லா புதல்வர்களும் ஆட்சி பீடத்தில் அமர்த்தப்பட்டால் பெரிய விபரீதம் உண்டாகிவிடும். அதனால் பேரழகு படைத்தவளே, கேகயன் மகளே, மன்னர்கள் மற்ற பிள்ளைகள் குணசாலிகளாக இருந்தாலும் கூட மூத்தவனிடமே ஆட்சி பொறுப்பை ஒப்படைக்கிறார்கள். உன்னுடைய மைந்தன் அரச பரம்பரையில் இருந்தும் சகல சுக சௌக்கியங்களிலிருந்தும் விலக்கப்பட்டவனாக அனாதை போல் மிகவும் இழிநிலைக்கு தள்ளப்படுவார். இந்த விபரீதங்களை எண்ணி பார்த்துத்தான் உனக்கு ஆலோசனை கூற ஓடோடி வந்தேன். நீ என் மனதை புரிந்து கொள்ளாமல் சக்களத்தியின் பேர் அதிர்ஷ்டத்தை கேட்டு எனக்கு பரிசு தருகிறாய். சத்ரு பயமே இல்லாத ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டதும் நிச்சயமாக பரதனை நாட்டை விட்டு, ஏன் உலகத்தை விட்டே கூட வெளியேற்றி விடுவான் ஸ்ரீராமன். பாலனாக இருந்தபோதே பரதனை மாமன் வீட்டிற்கு அனுப்பிவிட்டாய் நீ. தந்தையின் அருகில் இருந்தால்தானே பரஸ்பரம் அன்பு வளரும். இந்த இயல்பு மனிதர்களிடம்தான் என்பதில்லை. மரம், செடி, கொடிகளுக்கு கூட அருகருகே இருப்பதால் தான் நட்பு ஏற்படுகிறது. மரத்தின் அருகிலேயே இருக்கும் ஒரு கொடி அந்த மரத்தையே தழுவிக்கொள்கிறது. பரதனுக்கு அனுகூலமாக நடக்கும் சத்ருக்கனனும் அவனுடன் சென்று விட்டான். சத்ருக்கனன் மட்டும் இங்கே இருந்திருந்தால் தசரதர் கொஞ்சம் தயக்கம் காட்டியிருப்பார். ஸ்ரீராமனுக்கு லக்ஷ்மணன் எப்படியோ அப்படி பரதனுக்கு சத்ருக்கனன் இணை பிரியாதவன். வனவாசிகள் சிலர் ஒரு மரத்தை வெட்டப்போனார்களாம். ஆனால் அதை சுற்றிலும் முட்புதர் மண்டி கிடந்ததால் முட்கள் தம் உடம்பை புண்ணாக்கிவிடுமே என்ற பெரும் பயத்தால் மரத்தை வெட்டாமலே வந்துவிட்டார்கள் என்று பிறர் சொல்ல கேட்டிருக்கிறோம். சுமித்ரையின் புதல்வன் ராமனை பாதுகாக்கிறான். ராமன் லக்ஷ்மணனை பாதுகாக்கிறான். அஸ்வினி குமாரர்களைப் போல அவ்விருவரிடையே நிலவும் சகோதர பாசம் எல்லோருக்கும் தெரிந்த விஷயம். ஆகவே ஸ்ரீராமன் லக்ஷ்மணனுக்கு எந்த கெடுதலும் செய்ய மாட்டான். ஆனால் பரதனுக்கு துன்பம் கொடுப்பான் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை தேவி. அதனால் உன் மகன் மாமன் வீட்டிலிருந்து நேரே காட்டிற்கே போகட்டும். இங்கு வரவே வேண்டாம். இதுதான் எனக்கும் உனக்கும் கூட மிகவும் நல்லது என்று எனக்கு தோன்றுகிறது. இது இப்படி இருந்தபோதிலும் பரம்பரையாக வந்துள்ள ராஜ்யத்தை தர்ம விதிகளுக்கு விரோதமில்லாமல் பரதன் அடைந்தானே ஆனால் உனக்கும் உன் சுற்றத்தார் அனைவருக்கும் மேன்மைகள் உண்டாகும். சக்களத்தியின் மகன் என்பதால் இயல்பாகவே பரதனிடம் ராமனுக்கு விரோதம் இருக்கும். எல்லா சுகங்களுக்கும் தகுதியுடைய உன் மகன் எல்லா பேறுகளையும் இழந்து நிற்கும் நிலையில் எல்லா செல்வ செழிப்புகளையும் பெற்றுவிட்ட ராமனுக்கு அடங்கி எவ்வாறு வாழ முடியும்? கானகத்தில் யானை தலைவனை ஒரு சிங்கம் எவ்வாறு தாக்கி விரட்டுமோ அவ்வாறு ராமனால் துன்புறுத்தப்பட போகும் பரதனை நீதான் காப்பாற்ற வேண்டும். முன்னர் அதிகார மமதையும் செல்வாக்கும் பெற்று நீ செருக்குடன் இருந்தபோது உன் சக்களத்தியான ராமனுடைய அன்னையை திரஸ்காரம் செய்தாயே. அவள் அந்த விரோதத்தை இப்போது வாய்ப்பு வந்திருக்கும் போது எவ்வாறு பழிதீர்த்து கொள்ளாமல் இருப்பாள்? வளப்பமான கடல், மலைகள், நகரங்கள் கொண்ட இந்த சாம்ராஜ்யத்தை ராமன் அடைந்ததுமே, ஏ பெண்ணே, பரதனும் நீயும் இழிநிலைக்கு தள்ளப்பட்டு துன்பங்களை அடையப் போகிறீர்கள். இந்த வையகத்தை ராமன் அடைந்ததுமே நிச்சயமாக பரதன் காணாமல் போய்விடுவான். அதனால் இந்த க்ஷணமே உன் சொந்த பிள்ளைக்கு அரசு பட்டமும் மற்றவனுக்கு நாடு கடத்தலும் நடைபெற வேண்டிய வழியை யோசித்துக்கொள். ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டத்தில் 8வது சர்க்கம் முற்றிற்று. வான்முகில் வளாது பெய்க, மழை வளம் சுரக்க, மன்னன் கோன்முகில் அரசு செய்க, குறைவில்லாதுயிர்கள் வாழ்க, நான் மறை அறங்கள் ஓங்க, நற்றபம் வேள்விமல்க, மென்மிகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும்,
திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல் அறிவு வேண்டும், பண்ணிய பாவமெல்லாம் பரிதிமுன் பணியே போல நன்னிய நின்முன் இங்கு நசித்திடல் வேண்டுமன்னாய். மூர்த்தி எல்லாம் வாழி எங்கள் மோனகுருவாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி பராபரமே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். எல்லோருக்கும் நன்மையே நல்கட்டும். நன்மையும் செல்வமும் நாளும் நல்கும் பாக்கியம் அனைவருக்கும் கிடைக்கட்டும். எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்து கொண்டு இன்றைய நிகழ்வை இதோடு நிறைவு செய்வோம். அறிவோம். சொன்ன மாதிரி 8 திக்குகளிலும் இந்த தமிழை கொண்டு சேர்க்க வேண்டும் அப்படின்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணணும், லைக் பண்ணணும், கமெண்ட்ஸ் பண்ணணும். நன்றி, வணக்கம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே ஒரு பெல் பட்டன் வரும், அந்த கோயில் மணி அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுத்து விட்ருங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும்.